கர்த்தர் மையப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கேட்க வந்திருக்க யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாடி 12 அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களிலே, பரிசுத்த ஆவியை ஊற்றின நாட்களிலே, அப்பொழுது பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியம் நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னார். பரிசுத்த ஆவி அவர் சொன்னதுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, இந்த நாட்களிலே பாருங்க, அந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவன் ரட்சிக்கப்படுவான். இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லப்படுகிறது. யோவேல் சொல்லும்போது கடைசி நாட்களே மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர், இன்றைக்கு மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட எப்படி ரட்சிக்கப்படுவான்? இந்த சமயத்திலே இயேசுவை நம்புகிறவன், நாமத்தை தொழுது கொள்கிறவன். இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், அநேக ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அந்த மனசுக்கு பிடித்தபடி இஷ்டமான காரியங்களை செய்கிறோம். அந்த கடைசி நாட்கள் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பயங்கரமான நாட்கள் உண்டாகும், பயங்கர அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, பெரிதும் பிரகாசமான நாள் வரும், சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும், பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் மாறும். இந்த நாட்களிலே பாருங்க, அப்பொழுது கர்த்தர் நாமத்தை தொழுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். இந்த பிரச்சனை நாட்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர் பாருங்க, இன்னைக்கு தான் இந்த நாட்களில் நான் சொல்ல முடியும் கர்த்தர் வருகை என்று. ஏன் தெரியுமா? அவ்வளோ பிரச்சனை, ஒவ்வொரு எல்லா நாட்டிலும் பிரச்சனை, எல்லா விதமான வீட்டிலும் பிரச்சனை, எல்லா ஊர்களிலும் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனை நாட்களிலே இருக்கிறோம். அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், கிழக்கையும் மேற்கையும் ஓடுகிறார்கள், அந்த சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். பாருங்க, இந்த நாட்களிலே பார்க்கும்போது இயற்கைகளெல்லாம் மாற்றம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. எல்லாம் பாருங்க, சூரியன் இருளாய் மாறும், சந்திரன் இருளாய் மாறும் என்று சொல்லப்படுறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ரட்சிக்கப்படுவார். பாருங்க, யாரு ரட்சிக்கப்படுவா? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். அது எந்த காலமாக இருந்தாலும் பாருங்க, அந்த நாட்களிலிருந்து ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். கடைசி நிமிஷம் இது இரட்சணிய நாள், இது கிருபையின் நாட்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டால் ரட்சிக்கப்பட, அதான் முக்கியமான காரியம். பாருங்க, உலகத்தில் என்ன இருந்தாலும் ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்தை விட்டு விலகுவது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. இந்த அனுபவத்தை கர்த்தர் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனிதர்களும் பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த உலகத்திலே பாவத்தில் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது 51ஆம் சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், அதனால தான் ரொம்ப ரொம்ப பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை கேட்கறது நான் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திலே நிற்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒன்று செய்யணும், கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆண்டவர் என்பதை அறிந்து அவரை தொழுது கொள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு ரட்சிப்புக்கு ஜனங்கள் சொன்னால் ரொம்ப அதாவது கேவலமாக என்ன செய்கிறாங்க? பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கார். இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாவின்னு கூப்பிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் மனம் திரும்ப சொல்லுறான்னு சொல்லி யோசிக்கிற ஒரு வேலையில் நாம் இருக்கிறோம். அப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்தில் கால் வைக்க முடியாது. இந்த உலகத்தை நாடு விட்டு நாடு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ரட்சிப்பு வேணும், பாவ மன்னிப்பு வேணும், விடுதலை வேணும், ஞானஸ்தானம் வேணும், பரிசுத்த ஆவி வேணும். அதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடினாலே இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, இந்த ஓய்வு நாள், இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஒரு பிரச்சனை வந்தால் சொல்லுவாங்க, இயேசுவே ரட்சியும்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு பாருங்கள், ரட்சிப்பு கொடுக்கிறவர் கர்த்தர். ரட்சிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரே அல்லாமல் வேற ஒரு ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், வசனத்தை தேடினார்கள். அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சபை பெருகி கொண்டே, ஜனங்கள் பெருகி கொண்டே வந்தாங்க. பரலோகத்தின் கூட்டம் பெருகி கொண்டே வந்தது. இன்றைக்கு அதே ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இப்பொழுது தொழுது கொள்ள ஆரம்பிங்க. நீ யாரை தொழுது கொண்டு இருக்கிறீர்கள்? வசனம் சொல்லுது பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படும்போது, அப்பொழுது நாமத்தை தொழுது கொள்ள எவ்வளவு ரட்சிக்கப்படுவான். நாம் எந்த நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிறோம்? யாரை தொழுது கொண்டிருக்கிறோம்? நீ தொழுகிறவள் உங்களை ரட்சிக்க முடியுமா? நீ தொழுகிற அந்த கடவுள் உங்களை ரட்சிக்க முடியுமா என்று சற்று யோசனை பண்ணினீங்களா? அதெல்லாம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, இயேசுவை தொழுகிறவர்கள் அவர் நாமத்தை ரட்சிக்கப்படாங்க. இந்த காலைவெளியிலே ஒப்புக்கொள்ளுங்க. யாரை தொழுகிறீர்கள்? ரட்சிப்பு வேணுமா வேண்டாமா? இந்த உலகத்தில் நீ விட்டு போனால் உங்கள் ரட்சிப்பு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கி பாருங்கள், சீட்டு இருக்கான்னு பார்ப்பான், எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. உனக்கு அது இருக்கா, இது இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, அந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு இருக்கா, எல்லோரும் பேர் கேட்குறாங்க. ரேஷன் கார்டில் பேரெல்லாம் போய் பதிவு பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. எல்லா கார்டு 1008 கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, வந்த கார்டு, போன கார்டு, எல்லா கார்டுலேயும் நம்முடைய பெயர் இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு அது இருந்தால் தான் அடுத்த காரியம் செய்ய முடியும். அதே போல் ரட்சிப்பு இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இப்படிலாம் இந்த கால வேளையில் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்ட மக்கள் கிழக்கு மேற்கும் ஓடும்போது, நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுவேன், நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி உன்னையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பு உனக்கு வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமையில் இருக்கும், குடும்பத்தின் மேலே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சோர்ந்து போய் கலங்கி போய் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சண்டை எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறேன், ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன இயேசு உங்களோடு இருக்கிறார். சீசர்களோடு இருந்தவர், விசுவாசிகளோடு இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். அந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவர் நாமத்தை தொழுது கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அவர் நாமத்தை மாத்திரம் தொழுது. எம்மதமும் சம்மதம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எம்மதமும் சம்மதம், எல்லா சாமியும் எனக்கு வேணும், எல்லாரும் எல்லா வழியும் ஒரு வழி இல்லை. இயேசு என்கிற ஒரே ஐ ஆம் த வே ட்ரூத் அண்ட் த லைஃப்னு இயேசு சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது 100க்கு 101% உண்மையான ஒரு காரியம். அது இன்றைக்கு நமக்கு புரியாது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் சொல்லி இன்றைக்கி மக்களை மயக்கி பிசாசு இழுத்து கொண்டு போகிறான். எல்லாம் ஒன்று இல்லை. இருட்டு தான், வெளிச்சம் தான், உண்மை தான், பொய் தான், அது மாறாது, எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் அவர் தொழுது கொள்ள விரும்புகிறீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில் இந்த பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். அல்லோரிய கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லோரிய இந்த கடைசி நாட்களில் இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாருமே தொழுது கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தடைகளை மாற்றும், குடும்பத்தில் பிரச்சனை, கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாறி போகட்டும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க உதவி செய்யும். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாத்தையும் மாற்றி போடும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நீங்கள் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்க வரலும் கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.